வணக்கம். வெல்கம் டு இன்ஃபோமீடியா Tally ERP9 tutorial வீடியோ. இந்த வீடியோவில் ஒரு கம்பெனியோட ட்ரையல் பேலன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நாம் ஜேஜே என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கதா அஷ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கம்பெனியில் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் நடந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளாக இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கம்பெனிக்கோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோம், எப்படி சேல்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்குறோம். நம்ம கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண மிஸ்டர் மணி அப்படிங்கிறவர் 7 lakh கேபிட்டல் அக்கௌண்ட் கொடுத்தாரு. ஸோ அதை வச்சு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்து அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி அப்படிங்கிற கம்பெனிகிட்டேருந்து ஸ்டீல் ராட்ஸை வாங்கி விஜே ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு நாம் சப்ளை பண்ணோம். பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 5 lakhs டெபாசிட் பண்ணியிருந்தோம். கேஷ் இன் ஹேண்டாக ஒரு 2 lakhs வச்சுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண உடனே கம்பெனிக்குன்னு ஃபிக்ஸ்டு அசட்டாக கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் பண்ணோம். அடுத்து பிரிண்டர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் என்னென்ன ஆயிருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸும் ரெண்ட்டும் பே பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் கம்பெனியோட பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ்னு லெஜர் க்ரியேட் பண்ணணும், சேல்ஸ் அக்கௌண்ட்டுக்கு சேல்ஸ் லெஜர், டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 18%. ஸோ இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபினான்ஷியல் இயரில் நம்ம ஜேஜே என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற கம்பெனியில் நடந்த ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த ஒரு ஃபினான்ஷியல் இயர் நடந்த ஆக்டிவிட்டீஸ் எப்படி டேலியில் கொடுத்துட்டு ஸோ அந்த கம்பெனிக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸை செக் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். நம்ம கம்பெனி ஜேஜே என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற கம்பெனி. ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு லெஜர் க்ரியேஷன்ஸாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயிலிங்கான லெஜர் க்ரியேஷன்ஸ். அதுக்கு அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம். குரூப் எப்போவுமே க்ரியேட் பண்ண மாட்டோம். அண்டர் 32 குரூப்லேருந்து ஒரு குரூப்பு கீழே தான் லெஜரை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு லெஜர் க்ரியேஷன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன லெஜர்லாம் இருக்குது ஆல்ரெடி டிஃபால்ட்டாக அப்படிங்கிறத பார்ப்போம். டிஸ்பிளே. ஸோ கேஷ் அப்படிங்கிற ஒரு லெஜர் ஆல்ரெடி க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த லெஜரை நாம் க்ரியேட் பண்ண தேவையில்லை. ரிமைனிங் இருக்கிற லெஜர்ஸை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ க்ரியேட். ஃபஸ்ட்டு கம்பெனிக்கான கேபிட்டல் அக்கௌண்ட் கொடுத்தாரு இல்லையா மணி அப்படிங்கிறவர். ஸோ அவருக்கான லெஜரை க்ரியேட் பண்ணுறோம். அண்டர் த குரூப் ஆஃப் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிற குரூப்பில் வருவார். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ அவரோட மெயிலிங் டீட்டெயில்ஸ் அண்ட் பேன் நம்பர் இங்கே கொடுத்துட்டு இந்த லெஜரை க்ரியேட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் கொடுங்க. அடுத்து சஞ்சே கிரெடிட்டார் அப்படிங்கிற குரூப்பில் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பெனியோட லெஜர் க்ரியேஷன். அண்டர் த குரூப் ஆஃப் சஞ்சே கிரெடிட்டார். ஸோ இந்த கம்பெனியோட மெயிலிங் டீட்டெயில்ஸ் கொடுங்க. டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் கொடுத்துட்டு இந்த லெஜரை க்ரியேட் பண்ணுறதுக்கும் அக்செப்ட் கொடுங்க. அடுத்து சஞ்சே டெப்டாஸ். விஜே ட்ரேடர்ஸ். ஸோ சஞ்சே டெப்டார் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ அவங்களோட டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் அண்ட் மெயிலிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இந்த லெஜரை க்ரியேட் பண்ணுறதுக்கும் அக்செப்ட் கொடுங்க. அடுத்து பேங்க் அக்கௌண்ட்டில் ஐசிஐசிஐ பேங்க்கான லெஜர் க்ரியேஷன். பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற குரூப்பில் வருவாங்க. பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஜேஜே என்டர்பிரைசஸ், அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், பேங்க் நேம் அண்ட் பிரான்ச் நேம் இங்கே கொடுத்துட்டு ஸோ இதோட அதை கால்குலேட் பண்ணுறதுக்கும் சேவ் பண்ணுறதுக்கு அக்செப்ட் கொடுங்க. அடுத்த லெஜர் ஃபிக்ஸட் அசெட்டுங்கிற குரூப்பில் கம்ப்யூட்டர் அண்ட் பிரிண்டர் அப்படிங்கிற லெஜரை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு மல்டிபிள் லெஜர் க்ரியேஷனை யூஸ் பண்ண போகிறோம். பேக் வரத்துக்கு குவைட் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ மல்டிபிள் லெஜர் க்ரியேஷனில் க்ரியேட் அண்டர் த குரூப் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர். அண்டர் த குரூப் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட். அடுத்து பிரிண்டர் அண்டர் த குரூப் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட். ஸோ இந்த குரூப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் கொடுங்க. அடுத்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்கான லெஜர் க்ரியேஷனுக்கும் மல்டிபிள் லெஜரை யூஸ் பண்ணுறோம்.
under the group of indirect expenses, first electricity charge, under the group of indirect expenses அடுத்து rent. ஸோ இந்த லெஜரையும் கிரியேட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் கொடுங்க. ஸோ இப்போ கம்பெனிக்கான அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயிலிங்கான லெஜர்ஸை கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து ஜிஎஸ்டி கேல்குலேஷனுக்கான லெஜர்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ஃபியூச்சர்ஸில் போயிட்டு ஜிஎஸ்டி ஆல்ட்ரேஷனை செட் பண்ணிக்கணும். கம்பெனி ஃபியூச்சர்ஸில் ஸ்டாச்சரி அண்ட் டாக்ஸேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் எனேபிள் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸில் எஸ் அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறோம். செட் ஆல்டர் ஜிஎஸ்டி இதையும் எஸ் அப்படின்னு கொடுங்க. ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் ரெகுலர், ப்ரிடிக்ட் ஜிஎஸ்டி மந்த்லி ஆர் குவார்ட்டர்லி, நம்ம கம்பெனியோட ஜிஎஸ்டிஎன் நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு எப்போ அப்ளை பண்ணி ஜிஎஸ்டி வாங்கணும் அதுக்கான டீட்டெயில்ஸ். அடுத்து செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸில் எஸ்ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுங்க. டாக்ஸபிலிட்டி டாக்ஸபிள் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணுங்க. இப்போ டாக்ஸேஷன் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்லேயே பர்ச்சேஸ் சேல்ஸ்க்கான லெஜர் கிரியேஷன்ஸ் பண்ணுவோம். பர்ச்சேஸ்ங்கிற லெஜர் கிரியேட் பண்ணுறோம். அண்டர் த பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற குரூப். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் டாக்ஸபிள் அப்ளிகபிள் செட் ஆல்டர் ஜிஎஸ்டி எஸ் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ ஜிஎஸ்டியில் நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் பர்ச்சேஸ் டாக்ஸபிள் அப்படின்னு கொடுக்கணும். டாக்ஸபிலிட்டி டாக்ஸபிள் இன்டகிரேட்டட் டேக்ஸ் எவ்வளோ அப்படின்னா ஜிஎஸ்டி ஃபார் டிஎம்டிக்கு 18% சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த 18% கொடுத்து என்ட்ரு கொடுங்க. டைப் ஆஃப் சப்ளை வந்து கூட்ஸஸ். டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுங்க. அடுத்து சேல்ஸ் அப்படிங்கிற லெஜரை கிரியேட் பண்ணுறோம். அண்டர் த குரூப் ஆஃப் சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற குரூப். இதுலேயும் ஸ்டாச்சுரி இன்ஃபர்மேஷனில் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் செட் ஆல்டர் ஜிஎஸ்டி எஸ்ன்னு கொடுங்க. நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் சேல்ஸ் டாக்ஸபிள் அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஸோ டாக்ஸபிலிட்டி டாக்ஸபிள். ஸோ இன்டகிரேட்டட் டேக்ஸ் வந்து 18%. டைப் ஆஃப் சப்ளை கூட்ஸஸ். ஸோ இந்த லெஜரை கிரியேட் பண்ணுறதுக்கும் அக்செப்ட் கொடுக்குறோம். அடுத்து சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டிக்கான லெஜர் கிரியேஷன். ஃபஸ்ட்டு சிஜிஎஸ்டியை கிரியேட் பண்ணுறோம். அண்டர் த குரூப் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். டைப் ஆஃப் டியூட்டி ஜிஎஸ்டி. டைப் ஆஃப் டேக்ஸ் வந்து சென்ட்ரல் டேக்ஸ். பர்சன்டேஜ் கேல்குலேஷன். ஸோ டோட்டலாக 18%னா சிஜிஎஸ்டி 9% அண்ட் எஸ்ஜிஎஸ்டி 9%. ரவுண்டிங் மெத்தட் நாட் அப்ளிகபிள்னு கொடுங்க. ஸோ இந்த லெஜரை கிரியேட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் கொடுக்குறோம். அடுத்து எஸ்ஜிஎஸ்டி. அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் டைப் ஆஃப் டேக்ஸ் ஜிஎஸ்டி. டேக்ஸ் டைப் வந்து ஸ்டேட் டேக்ஸ், அதே 9%. நாட் அப்ளிகபிள் அக்செப்ட். ஸோ இப்போ கம்பெனிக்கான அக்கௌண்டிங் லெஜர்ஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி ஆயிடுச்சு. அடுத்து இன்வென்ட்ரி லெஜர்ஸ் கிரியேஷன். இன்வென்ட்ரி இன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு ஸ்டாக் குரூப் கிரியேட் பண்ணுறோம். ஸ்டாக் குரூப் வந்து டிஎம்டி ஸ்டீல் ராட். அண்டர் த குரூப் ஆஃப் பிரைமரி அப்படின்னு கொடுக்குறோம். செட் ஆல்டர் ஜிஎஸ்டியில் எஸ் அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுங்க. டாக்ஸபிலிட்டி வந்து டாக்ஸபிள். ஸோ இன்டகிரேட்டட் டேக்ஸ் வந்து சேம் 18%. எஸ் கொடுங்க. அடுத்து யூனிட் ஆஃப் மெஷர்ஸ்.
ஸோ டன்ஸில் வந்து ஸ்டீல் ராட் சொல்லுவோம். ஸோ ஃபார்மல் நேமும் டன்ஸ்னே கொடுக்குறோம். ஸோ இந்த யூனிட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் கொடுக்குறோம். ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணுறோம். நேம் வந்து TMT 415 ஸ்டீல். Under the group of TMT steel rod, unit ton, GST applicable, set alter GSTல yes அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ calculation type on value, taxability taxable, integrated tax வந்து 18%, type of supply goods அப்படின்னு கொடுத்து accept கொடுங்க. ஸோ கம்பெனிக்கான அக்கௌண்ட் லெஜர்ஸும் இன்வென்ட்ரி லெஜர்ஸையும் க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து டிரான்சாக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனில் அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் கிரியேஷன். நம்ம கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மணி அப்படிங்கிறவருக்கு ரெசிப்ட் அப்படிங்கிற வவுச்சர் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரெசிப்ட் வவுச்சர் க்ரியேட் பண்ணுறதுக்கு F6ங்கிற ஃபங்க்ஷன் கீ ஆர்எல்ஸ் ரெசிப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ ரெசிப்ட் வவுச்சர் க்ரியேட் ஆகிட்டு யார் கிரெடிட்டார் அப்படின்னா மணி அப்படிங்கிறவர். ஸோ எவ்வளோ கிரெடிட் பண்ணுறாரு அப்படின்னா 7 lakhs. ஸோ எந்த அக்கௌண்ட்டுக்கு டெபிட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேஷாகவே வந்து 7 lakhsையும் வச்சுக்கிறோம். ஸோ கேஷாக 7 lakhs வந்து நமக்கு கிரெடிட் ஆகிருக்கு. இந்த வவுச்சரை க்ரியேட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் கொடுங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ICICI பேங்க்கில் 5 lakhs டெபாசிட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ கையிலேருந்து மணி பேங்க்கு போனாலோ இல்லை பேங்க்லேருந்து கைக்கு எடுத்துகிட்டு வந்தாலோ அதை நம்ம கான்ட்ரா வவுச்சரில் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ கான்ட்ரா வவுச்சருக்கு F4 அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் கான்ட்ரா அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். ஸோ கான்ட்ரா வவுச்சர் கிரெடிட்டர் யார் அப்படின்னா கேஷ்லேருந்து கொடுக்குறோம். ஸோ எவ்வளோ பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோன்னா 5 lakhs. எந்த அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணுறோன்னா ICICI பேங்க். ஸோ இப்போ 5 lakhs நாம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் கேஷாக 2 lakhs நம்மள்ட்ட இருக்குது. ஸோ இந்த வவுச்சரை க்ரியேட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் கொடுங்க. ஸோ இப்போ கம்பெனியில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணி அதை சேல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். சப்ளையரோட இன்வாய்ஸ் நம்பர், எந்த பார்ட்டி அப்படின்னா அம்மன் TRY TMT அப்படிங்கிறவங்கள்ட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ சப்ளையரோட டீட்டெயில்ஸ் கொடுத்து அக்செப்ட் கொடுங்க. பர்ச்சேஸ் லெஜருக்கு பர்ச்சேஸ் அப்படிங்கிற அக்கௌண்ட். ஸோ என்ன பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா TMT ராட். ஸோ TMT 415 ஸ்டீலை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா 20 டன் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். பெர் டன்னோட ரேட் எவ்வளோ அப்படின்னா 20,000 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ அப்போ 20 டன் வந்து 4 lakhsக்கு வந்து நாம் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கான GST அண்ட் CGST கால்குலேட் பண்ணுறதுக்கு CGST. ஸோ 9% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 lakhsக்கு 36,000. அடுத்து SGST கால்குலேட் பண்ணுறோம். ஸோ 9% 36,000. ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா டேக்ஸ் 18% 72,000. எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா 4,72,000 வந்து நாம் பே பண்ணணும். ஸோ இந்த லெஜரை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் அப்படின்னு கொடுங்க. ஸோ இப்போ பர்ச்சேஸ் பண்ணியாச்சு மெட்டீரியலை. அடுத்து சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ ஃபுல் ப்ராடக்டையுமே சேல்ஸ் பண்ணுறதா வச்சுருக்கோம். ஸோ F8 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஆர்எல் சேல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணியும் வவுச்சரை க்ரியேட் பண்ணலாம். ஸோ ரெஃபரன்ஸ் நம்பர், பார்ட்டியோட நேம், எந்த பார்ட்டிக்கு சேல்ஸ் பண்ணுறோன்னா VJ ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு சேல் பண்ணுறோம். ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுங்க. சேல்ஸ் லெஜருக்கு சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ என்ன சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா TMT ராடு. ஸோ TMT 415 ஸ்டீல் வந்து 20 டன் வந்து நமக்கு அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ 20 டன்னையுமே நாம் சேல் பண்ணுறோம். பெர் ரேட் வந்து நம்ம 20,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதை 25,000க்கு சேல்ஸ் பண்ணுறோம்.
ஸோ டோட்டலாக 5 லேக்ஸ் 4 லேக்ஸுக்கு நாம் பர்ச்சேஸ் பண்ணி 5 லேக்ஸுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கான ஜிஎஸ்டி இப்போ கால்குலேட் பண்ணுவோம். சிஜிஎஸ்டி 9% வந்து 45,000. எஸ்ஜிஎஸ்டி 9% 45,000. ஸோ 5,90,000. ஸோ நம்ம வந்து பர் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். 5,90,000க்கு நாம் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வவுச்சரை க்ரியேட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் கொடுங்க. இப்போ கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸை செக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு Alt F1 ஆர் டீட்டெயில்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ கம்பெனியோட கேபிட்டல் அக்கௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா மணி அப்படிங்கிறவர் 7 லேக் கொடுத்தாரு. ஸோ அதில் கேஷ் இன் ஹேண்டாக 2 லேக்ஸ் வச்சுருக்கோம். பேங்க் அக்கௌண்ட்டில் 5 லேக்ஸ் இருக்குது. சன்ஷேக் கிரெடிட்டார் அப்படிங்கிறவங்க அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பெனி. அவங்களுக்கு நம்ம எவ்வளோ கொடுக்கணும்னா 4,72,000 கொடுக்கணும். ஸோ இதில் டேக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18,000. 5,90,000க்கு நாம் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ பர்ச்சேஸ் எவ்வளோக்கு பண்ணதுன்னா 4 லேக்ஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். சேல்ஸ் எவ்வளோக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா 5 லேக்ஸுக்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 லேக். ஸோ அதே தான் நெட் ப்ராஃபிட். ஸோ எப்போ வந்து நெட் ப்ராஃபிட் குறையும் அப்படின்னா கம்பெனியோட இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் தான் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது கம்பெனியோட இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்கெலாம் பேமெண்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஷீட் பார்ப்போம். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு பேமெண்ட் பண்ணுவோம். ஸோ பேமெண்ட் வவுச்சர். ஸோ எந்த அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணுறோம் அப்படின்னா நான் வந்து கையில் இருக்க அமௌண்ட்டையும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெபிட்டார் யார், எதுக்கு டெபிட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ். ஸோ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருந்தோம்னா 1,500 ருபீஸ் கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். எந்த அக்கௌண்ட்லேருந்து கொடுக்குறேன் அப்படின்னா கேஷ்லேருந்து கொடுக்குறேன். ஸோ இந்த பேமெண்ட் வவுச்சரை க்ரியேட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் கொடுங்க. அடுத்து கம்பெனியோட ரெண்ட்டு அது 5,000. இதுவும் கேஷ் அப்படிங்கிறதுலேருந்தே கொடுக்குறோம். அடுத்து கம்பெனிக்குன்னு சில ஃபிக்ஸட் அசெட் வாங்கியிருந்தோம், அதுக்கான பேமெண்ட் பண்ணுறோம். கம்ப்யூட்டர் இதுவும் கேஷ்லேருந்தே கொடுக்குறோம். அடுத்து பிரிண்டர். ஸோ இப்போ கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி எல்லா பர்ச்சேஸும் முடிச்சாச்சு, சேல்ஸும் முடிச்சாச்சு. இப்போ கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்குறோம். டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு Alt F1 யூஸ் பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக பர்ச்சேஸ் பண்ணது 4 லேக்ஸுக்கு, சேல்ஸ் வந்து 5 லேக்ஸ். கிராஸ் ப்ராஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 லேக்குக்கு வந்து கிராஸ் ப்ராஃபிட். ஸோ இந்த 1 லேக்கில் வந்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்க்கு 1,500 பே பண்ணியிருக்கோம். ரெண்ட் வந்து 5,000 கொடுத்துருக்கோம். ரிமைனிங் நமக்கு எவ்வளோ நெட் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னா 93,500 ருபீஸ் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயரில் நம்ம கம்பெனியோட ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பேலன்ஸ் ஷீட் பார்க்குறோம். ஸோ பேலன்ஸ் ஷீட் எடுத்துட்டோம் அப்படின்னா மணி அப்படிங்கிறவர் 7 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார். இதில் ஃபிக்ஸட் அசெட்டாக நம்மள்ட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 இருக்குது. கம்ப்யூட்டர் ஒன்று இருக்குது, 5,000க்கு பிரிண்டர் ஒன்று இருக்குது. அது இல்லாமல் க்ளோசிங் ஸ்டாக் நம்மள்ட்ட ஸ்டாக் எதுவுமே கிடையாது. டெப்டார்ட்டேருந்து வர வேண்டியது 5,90,000. கேஷ் இன் ஹேண்டாக 1,73,500 ருபீஸ் இருக்குது. பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 5 லேக்ஸ் இருக்குது. ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோனா 12,83,500 ருபீஸ். ஸோ லயபிலிட்டிஸில் பார்த்தீங்கன்னா கரண்ட் லயபிலிட்டி எவ்வளோனா சன்ஷேக் கிரெடிட்டார் நாம் எவ்வளோ கொடுக்கணும்னா 4,72,000 நாம் கொடுக்கணும். இதில் ப்ராஃபிட் லாஸ் பார்த்தீங்கன்னா 93,500 ருபீஸ். கரண்ட் பீரியடுக்கு நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னா 93,500 ருபீஸ். இந்த வீடியோவில் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி அந்த கம்பெனியோட ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸை அண்டர் ஜிஎஸ்டியோட எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தோம். தேங்க்யூ.